கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 18 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எபிசோடுல என்ன நடக்குதுன்னா பாத்துக்கோங்க. நம்ம கார்த்தி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆனந்தும் அருணும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அருண் சொல்றாரு, என்ன ஆனந்த், கார்த்தியை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு இப்படி டென்ஷனா நிக்கிறியா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு அருண், தேவையில்லாம பேசாத. ஒரு வேளை கார்த்தி ஜெயிச்சுட்டா உனக்கும் தான் சொத்து கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, நான் சொத்துக்காக நான் இந்த கம்பெனிக்கு வரல. அம்மா ஆல்ரெடி அம்மாவோட பொறுப்புல சொத்து இருந்துச்சு. ஆனா அம்மா நம்மள நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, ஒன்னும் நம்மள கஷ்டப்படுத்தலையே. அதே மாதிரிதான் கார்த்தியும். கார்த்தி கையில சொத்து இருந்தா நம்மள கஷ்டப்படுத்த மாட்டான். அவன் நல்லா நம்மள வழி நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, நீ வேணும்னா காலம் ஃபுல்லா கார்த்தியோட கால்ல விழுந்து கடை, என்னால கண்டிப்பா கார்த்தியோட கால்ல விழுந்து கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டுக்கு வந்திருக்காங்களே ரியா, அவங்களால தானே அன்னை நீ இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு அருண், யார பத்தி வேணும்னாலும் பேசு, ரியாவை பத்தி ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான். ரியா என்னைய உண்மையா காதலிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. நீ அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்தவித அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அருண் டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாருங்க, யாரோ ஒருத்திக்காக நீ என்ன கூட வெறுக்க ஆரம்பிச்சுட்டியல்ல அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு அருண், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். அண்ணன் தம்பி உறவு எல்லாமே சின்ன வயசு வரைக்கும் தான். எல்லாரும் நம்ம வளர்ந்துட்டோம். இப்ப ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ அதை அடிச்சு பிடிச்சு வாங்கினா மட்டும்தான் நல்லா வாழ முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா உன் கையில ஏதாவது வேணும்ல. நீ கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்தீன்னா கண்டிப்பா உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாருங்க, நீ தேவையில்லாம எனக்கு கெட்டதை சொல்லி கொடுக்குற. ஆனா கார்த்தி நல்லவன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த சவால்ல கார்த்தி தான் ஜெயிப்பான், நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரியா நேரா ஆனந்துக்கு கால் பண்றாங்க. ஆனந்த் கேக்குறாரு, என்ன ரியா திடீர்னு கால் பண்ணிருக்க, ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, என்னங்க இது மாதிரி அந்த கார்த்தி இன்னுமே அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, ஆமா, அவன் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம என்ன பண்ணாலுமே அவன் நல்லபடியா வேலை பார்த்து வந்துருவான் போல அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆனந்த், நான் சொல்றேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா நம்ம ஏதாவது திருட்டு வேலை பண்ணா மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் கேக்குறாரு, சொல்லுறியா, என்ன பண்ணலாம், தம்பின்னு நினைச்சு ஃபீல் பண்றேன்னு நினைக்காத, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா சொல்றாங்க, அதுதான் ஆனந்த் எனக்கு வேணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, ரியா இதனால கார்த்திக் எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதனால உங்க தம்பிக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, சரி ரியா, நான் அதன்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அப்ப ரியா பக்கத்துல ஐஸ்வர்யா இருந்துகிட்டு சொல்றாங்க, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாரு தம்பி அப்படின்னு பாவம்னு, ஆனா அதுக்கப்புறம் சொத்துதான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் நான் சொன்ன திட்டத்துக்கு சரின்னு தலையாட்டிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், இதே மாதிரி நம்ம போனா கண்டிப்பா நம்ம சவால்ல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா அபிராமிகிட்ட சொல்றாங்க, அத்தை எனக்கு என்னமோ பயமா இருக்கு, கார்த்திக் சாருக்கு அங்க உள்ளவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அதேதான் தீபா, நானே யோசிக்கிறேன். அந்த ஐஸ்வர்யா ஏற்கனவே என்னை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு அவங்க அம்மாவை அனுப்பி வச்சா, ஆனா ஈஸியா தப்பிச்சுட்டா. ஆனா இப்ப மறுபடியும் கார்த்திக் கம்பெனிக்கு போயிருக்கான். அந்த ஐஸ்வர்யா ஏதாவது சொல்லி யாராவது போய் கார்த்திகை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்றாங்க, இங்க பாருங்கட்ட, நான் இருக்கிற வரைக்கும் கார்த்திக் சாருக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, தீபா எனக்கு கோவிலுக்கு போகணும் போல இருக்கு, போயிட்டு வருவோமா அப்படின்னு. தீபாவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அபிராமியும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப பின்னாடியே ரியாவும் கிளம்புறாங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, எங்க வர அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, நானும் உங்களுடைய மருமக தான், நானும் உங்க கூட கோயிலுக்கு வரதுக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, என் கூட வரணும்னா மீனாட்சி மட்டும்தான் வரணும், ஏன்னா மீனாட்சி மட்டும்தான் என்னுடைய மருமக, நீ என் மருமகளே கிடையாது, மரியாதையும் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யாவும் வராங்க. ஐஸ்வர்யா வந்ததோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீதான் இவகிட்ட பேசுவ, இவளை என் கூட வரவேணான்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை என்னால எதுவும் சொல்ல முடியாது, என்னால எந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க.
அதுக்கப்புறமா ரியா, அபிராமி, தீபா 3 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த் என்ன பண்றாருன்னா மெக்கானிக்க போன் அடிச்சு கூப்பிடுறாரு. மெக்கானிக் அந்த இடத்துக்கு வந்து போட மெக்கானிக் கேக்குறாரு, சொல்லுங்க சார், காலையிலே வர வேணாம்னு சொன்னீங்க, எனக்கு இப்ப டக்குன்னு கால் பண்ணி வர சொன்னீங்களே, என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்ய, ஆனா அந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இன்க்ளூடிங் அருண் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மெக்கானிக் சொல்றாரு, சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஆனந்த் நேரா கார்த்தியை காமிச்சு, கார்த்தி வேலை பார்க்கறான்னு அந்த மிஷின்ல லைட்டா கரண்ட் சாக்கு மட்டும் கனெக்ட் பண்ணி விடு, அதிகமா பண்ணி விட்டுறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மெக்கானிக்கா, சரிங்க சார், ஆனா உங்க தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டேன்னா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், இந்த 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் காசு கொடுக்குறாரு. காசை பார்த்துட்டோட அந்த மெக்கானிக்கும், சரி சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மத்தியான சாப்பாடு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம கார்த்தி சாப்பிட்றதுக்காக போறாரு. அப்ப நம்ம கார்த்தி சாப்பாடு வாங்குறப்ப சாப்பாடு ரொம்ப மோசமா இருக்கிறத கார்த்தி நோட் பண்றாரு. கார்த்தி அங்க உள்ளவங்க கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரிதான் நீங்க டெய்லி சாப்பிடுறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா சார், வேற வழி இல்ல, இந்த சாப்பாடை தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஹெவியான ஒர்க் பாக்குறீங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இது எல்லாமே காளி தான் சார் பாத்துக்கிறாரு, அவருதான் இந்த கான்ட்ராக்ட கொண்டு வந்தாரு அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி டென்ஷன் ஆகி நேரா காரியை கூப்பிட்டு, இங்க பாருங்க, இது என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்க, அதுக்கு காளி சொல்றாரு, இங்க பாரு, எல்லாருமே சாப்பிடுறாங்க, நீ மட்டும் என்ன சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற, நீ இங்க தொழிலாளி மட்டும்தான், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, நான் தொழிலாளி தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சாப்பாடு ஒழுங்கா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு. அப்ப காளி சொல்றாரு, இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடலைன்னா நான் கார்த்தியை ஆனந்தியும் கூப்பிடுவேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாரு, நான் போயிட்டு எங்க அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு காளி சொல்றாரு, இப்போதைக்கு நீங்க லேபர் தான் சாரே, அதுக்கப்புறம் தான் நீங்க தொழிலாளி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அருண் ஆனந்த கூப்பிடு அப்படின்னு. அப்ப காளி ஆனந்த கூப்பிட ஆனந்த் அந்த இடத்துக்கு வராரு. ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி, இதே மாதிரிதான் நாங்களும் சாப்பிட்டோம், உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணா அதை விடுனா, ஆனா இங்க சாப்பிடுறவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, சாப்பிடுறேன்னா சாப்பிடு, இல்லைன்னு இந்த இடத்த விட்டு போ, சவால்ல தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஃபீல் பண்ணி உட்காந்து சாப்பிடுறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அந்த மெக்கானிக் கார்த்தி வேலை பார்க்குற அந்த மிஷின்ல லைட்டா கரண்ட கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. இதனால கார்த்தி வேலை பார்க்குற மிஷின்ல செமையா கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்கறதுக்காக போறாரு. அப்ப போயிட்டு அந்த மிஷின்ல கை வைக்க போறாரு. அப்ப ஆனந்த் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறத அருண் நோட் பண்றாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த மிஷின்ல கை வச்சதோட கார்த்தி அப்படியே கரண்ட் தூக்கி வீசுறது. கார்த்தி மயக்கமிட்டு கீழே விழுகிறாரு. இத பார்த்துட்டு அருண் ஷாக் ஆகுறாரு. அருண் கேக்குறாரு, அண்ணா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அதான் தெரியல அருண், வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கார்த்தியை தூக்குறாங்க. கார்த்தியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, கார்த்திக்கு லைட்டா உடம்புல கரண்ட் பாஸ் ஆயிருக்கு, அதான் மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கண் விழிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க.